வியூஸ் இன்னைக்கான ககன் பூமி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வாவோட டிஎன்ஏவை எடுக்கிறதுக்காக நம்ம செரியும் பூமியும் என்னெல்லாம் ட்ராமா போடணுமோ அந்த இடத்துல போட்டு எப்படியும் அந்த டிஎன்ஏவை எடுத்துடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பூமியை தாங்க காட்டுறாங்க. பூமி பார்த்தீங்கன்னா நம்ம ககன் கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது என்னை இது பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் வந்து நம்ம பூரியோட நல்லதுக்காக தான் வந்து நான் இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே வந்து அவன் எப்படியோ வந்து என் தம்பி வந்து பூரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, நீங்களே யோசிச்சு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கதறி அழுகுறாங்க. எப்படியாவது என்னை ஏற்றுக்கங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட கெஞ்சுறாங்க. இந்த வீட்டில் நான் ஒரு மூலையில் கூட இருந்துக்கிறேன், என்னை எப்படியாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமி பார்த்தீங்கன்னா கண்கலங்கிறத பார்த்து நம்ம ககன் சும்மா இருப்பாரா? எப்படியா இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் நம்ம பூமியை லவ் பண்ணியிருக்கார்ல, கண்டிப்பாக நம்ம ககன் வந்து பூமியை ஏற்றுக்கிறான் போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த தாராவை தாங்க காட்டுறாங்க. இந்த தாராவோட அட்டுலியும் இருக்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம சாரதாவை அந்த வீடியோ வச்சு மிரட்டுறாங்க. இதை பார்த்த சாரதா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா இந்த சாரதா கிட்டேயும் வந்து கேட்குறாங்க. ஆனால் சாரதா வேற ஒன்று சொல்ல, இந்த பக்கம் இதை வேற விதமாக வந்து நம்ம சண்டையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாரா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததுமே பக்கம் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்போ சாரதாவுக்கும் அந்த புடவையை கொடுக்கும் போது அந்த சாரதாவோட புடவை பார்த்தீங்கன்னா வெள்ளை புடவையாக இருக்குது. நம்ம சாரதா இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இத்தனை நாள் பூமி இருந்தா, ஆனால் பூமி என்றைக்குமே என்னை காயப்படுத்துனதில்லை, ஆனால் இந்த தாரா என்னை ரொம்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி வெளியில் யார்கிட்டேயும் சொல்ல முடியாமல் அந்த வேதனையாக அவங்களுக்குள்ளேயே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ககன் கேட்குறாங்க, எதுக்காக வெள்ளை புடவை எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை தான் என்கிட்ட ஃபோனில் வந்து வெள்ளை புடவை வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்றாங்க. உடனே ககன் கோவப்பட்டு நம்ம சாரதா கிட்ட போய் கேட்குறாங்க, என்னம்மா எதுக்காக இப்படி வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்றாங்க. ஆனால் சாரதா அந்த நேரத்தில் நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பூரியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ககன் வந்து கேட்கும் போது சாரதா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம தாரா உடனே கிட்ட வந்து, அத்தை சொல்லுங்க, எதுக்காக அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் தானே என்னை வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா ககன் என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காட்டுறாங்க. அந்த ஃபோனை பார்த்ததுமே நம்ம சாரதாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல், ஆமாம் நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆமான்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ககன் கேட்குறாங்க, எதுக்காகமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஆள் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் நீ எப்போவுமே உன்னோட பூவும் போட்டு நீ இழக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து நம்ம சாரதா கிட்ட பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தாரா நினைக்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ககனுக்கும் சாரதாவுக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா போட்டுக்கிட்ட பிளான் தான். அந்த பிளான் படி செஞ்சால் கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிரிவு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் அந்த இடத்துல இல்லை. கடைசி ககன் வந்து சொல்கிறாங்க சாரதா கிட்ட, அம்மா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, நீ எப்போவுமே வந்து அந்த பூவும் போட்டும் நீ இழக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை வாங்கி தூக்கி விசிறி அடிச்சிடுறாங்க வெளியில். இதை எதிர்பார்க்காத நம்ம தாரா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு, ஆனால் நான் விட மாட்டேன், இந்த ககனையும் சாரதாவையும் பிரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க நம்ம தாரா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்ம பூமியும் நம்ம செரியும் ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ செரி சொல்கிறாங்க, பக்காவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் டைரக்டர் சார், நீங்கள் ஓகே ஷார்ட் மட்டும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் எப்படி நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அந்த இடத்துல சும்மா காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மருதாணி பாட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ககன் கிட்ட பேசுகிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பூமி. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம மருதாணி பாட்டி என்ன பண்ணுவாங்க, நம்ம அபூர்வா கிட்ட போகிறாங்க. அபூர்வா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அபூர்வா, ஓ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, என்னை வந்து எப்படியாவது எங்கள் மாமா கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து சரச்சந்திராவை மாற்றணும், என் மேலே இருக்கிற பழியை வந்து நான் வந்து அதை இல்லைன்றத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திராவை அவங்க வழிக்கு கொண்டு வரதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ஒரு காமெடியான ஒரு ஜோக்கர் போல் அந்த இடத்துல நம்ம அபூர்வா பார்க்குறதுக்கு இருக்கிற
மாற்றுறாங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம மருதாணிப்பட்டி சொல்கிறாங்க, பழைய காலத்து ஸ்டைலில் உன்னோட ரத்தத்தில் வந்து ஒரு லெட்டர் எழுதி நீ வந்து சரத்சந்திராவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணிப்பட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம என்ன இது சில்லித்தனமாக இருக்குது, இதெல்லாம் போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க உடனே அபூர்வா இது நல்ல ஒரு வாய்ப்பு தான், கண்டிப்பாக நான் இதை பண்ணனா கண்டிப்பாக மாமா வந்து என் மேலே வந்து கொஞ்சம் மனுஷன் இறக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்கிறாங்க. ஆனால் அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. நம்ம பூமி இவங்க கையை அறுத்துப்பாங்க, எப்படியாவது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே அவங்க பண்ணுறாங்க. சரியும் அவங்களும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ரத்தத்தால் எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சரச்சந்திரா கிட்ட கொடுக்குறாங்க. சரச்சந்திரா என்ன பண்ணுவார், எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எப்பவும் போல் பேசுகிறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு சிம்பத்தி வரும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துல சிம்பத்தி வரவே இல்லை. இந்த பக்கம் என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க கரெக்ட் அப்படின்றாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம அபூர்வா பார்த்து ஏன் சித்தி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை போட்டு அப்படியே அமுக்குறாங்க. அந்த பிளட் அப்படியே கீழே விழுது. அந்த பிளட்டு விழுறத அந்த சாம்பிளை அப்படியே நம்ம பூமி எடுத்துறாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸர் அதிகாரிக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ககனையும் கூப்பிட்றாங்க. இதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ககனுமே வராங்க. 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம அபூர்வாவோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு எப்படியாவது அந்த பிரேஸ்லெட்டில் இருந்த ரத்தமோ இதுவும் ஒன்று தான் அப்படின்றது உறுதியாயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அபூர்வா மேலே ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்னம்மா, கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் அபூர்வா வெளியில் வந்து தானே ஆகணும். இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு இப்போ இத்தனை வருஷமாக தலைமறைவாக இருந்த அபூர்வாவுக்கு அதிகமான தண்டனையாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படியோ சார் நீங்கள் எங்களுக்காக உதவி செஞ்சீங்கன்னா போதும், கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் சொல்கிறாங்களா. ஆனால் அந்த இடத்துல நம்ம அபூர்வா ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டேஷன்லேயே. அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வாவுக்கு இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அபூர்வா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த அளவுக்கு பூமி இறங்கிட்டாளா, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சாம்பிள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகாத அளவுக்கு நீங்கள் தடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த அதிகாரி கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்றாங்க. நீ எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன், ஆனால் அந்த சாம்பிள் மட்டும் அந்த இதுக்கு போகக்கூடாது, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றாங்க. சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி வீட்டுக்கு வராங்களா, நம்ம அபூர்வா கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன பூமி இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க போல அப்படின்றாங்க. என்ன கரெக்டான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நட்சத்திரா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி பூமி என்னோட சாம்பிளை எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கொடுக்க போகிறாளாம், அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்றாங்க. மம்மி அப்படி மட்டும் ஒன்று நடந்துருச்சுன்னா நம்மள அப்பா சும்மாவே விட மாட்டார், கொலை பண்ணி கூட போட தயங்க மாட்டார் அப்படின்றாங்க. பேபி நீ அதுக்கெல்லாம் நீ தயங்கவே தயங்காத, பயப்படவே பயப்படாத, அம்மா என்ன சாதாரண ஆளா, என்கிட்டே அவன் மோதிட்டாவில். ரொம்பவே 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம சரி பார்க்குறாங்க, என்ன இது அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்து கேட்குறதுக்காக நம்ம சரி பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம பூமி வராங்க. என்ன சரி இப்படி வந்து நின்றுட்டுருக்க, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லை அபூர்வாவும் நட்சத்திராவும் ரொம்பவே ஆழ்ந்த இதில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு தான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை கலெக்ட் பண்ணோம்ல, அது வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, அதை வந்து என்கிட்ட அபூர்வா கேட்டா, அதனால பயந்து பீதியில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரியும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அபூர்வாவுக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த நம்ம அபூர்வா என்ன இது சரி போல் இவன் இப்படி இருக்க மாட்டானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஒரு பக்கம் பூமி, இந்த பக்கம் வந்து சரி, இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரத்தில் இவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அபூர்வாவுக்கு தான் நம்ம பூமி வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த கொலையை பண்ணது இந்த அபூர்வா தான் அப்படின்றத நிரூபித்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா நம்ம அபூர்வாவுக்கு தண்டனை வாங்கி தான் கொடுக்க தான் போகிறாங்க. அதை வந்து நம்ம அபூர்வா அனுபவிக்க தான் போகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கீங்க எல்லாமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.